ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்க, அதாவது ஒரு சவுத் கொரியன் சைக்காலஜிக்கல் ட்ராமாவே வந்து ரிலீஸ் ஆகியிருக்க வால் டு வால் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அண்ட் மறக்காமல் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த படம் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். பில்டிங் சத்தம் போடாது, அதுல இருக்கிறவங்களால தான் பிரச்சனை. இந்த படத்தோட கதையை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா, படத்தினுடைய கதாநாயகன் வந்து சோல்ல இருக்க ஒரு நகரத்தில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து இருக்காரு. ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இவருக்கு ஒரு வாழ்நாள் லட்சியம் ஒன்று வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு வீடு ஒன்று வந்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்நாள் லட்சியமாகவே வந்து வச்சிருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீட்டையும் ஒன்று வந்து வாங்கிறாரு. அது வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் வந்து ஒன்று வந்து வாங்குறாரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த ஒரு ஃப்ளாட்டில் வந்து இவர் வந்து இப்போ ஃபைனலாக வந்து குடி போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து அந்த வீட்டு வாடகை கட்டுறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து ஒரே டைமில் வந்து கம்பெனிலே வந்து ஒர்க் பண்ணிட்டு அண்ட் வந்து நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஒரு வேலையும் வந்து ஃபுட் டெலிவரி அப்படின்ற ஒரு ஒர்க்கும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபுட் டெலிவரி ஒர்க்கும் ஆனால் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுலும் இவர் வந்து ரொம்பவே வந்து டயர் ஆகுறாரு. இதனாலே அவர் வந்து வீட்டுக்குள்ள வந்து தூங்கும்போது அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு வந்து டமால் டுமால்னு போட்டு உருட்டிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இதனாலே வந்து தூக்கம் இல்லாமல் வந்து கதாநாயகன் வந்து டெய்லியும் வந்து கஷ்டப்பட்டுட்டு ஒரு மென்டலி ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு டார்ச்சரை வந்து அனுபவிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சவுண்டுங்கிறது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனாலே வந்து இந்த சஸ்பென்ஸுங்கிறது யார் தான் அந்த சவுண்டை வந்து கிரியேட் பண்ணுறா அப்படிங்கிறது வந்து கதாநாயகனுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியலை. ஸோ அக்கம் பக்கத்தில் போயிட்டு வந்து விசாரிக்கிறாரு. ஸோ அங்கே போயிட்டு வந்து விசாரிச்சா அது எல்லாமே வந்து நம்ம கதாநாயகனை தான் வந்து சொல்கிறாங்க. இல்லைனா மேல் ஃப்ளோரில் போயிட்டு வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கதாநாயகனை வந்து மேல் ஃப்ளோருக்கும் வந்து அனுப்பி விடுறாங்க. ஸோ இந்த ஒரு பத்தாத குறைக்கு ஏற்கனவே வந்து இவர் வந்து ஒரு மன கஷ்டத்தில் ஒரு டார்ச்சரில் வந்து இருக்கார்ல. ஸோ இதுக்கு வந்து இன்னும் வந்து டார்ச்சர் வந்து தர்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு கேரக்டர் வந்து அவரோட கதவுல வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து ஒரு சாட்டில் வந்து எழுதி சத்தம் போடாதீங்க அப்படின்ட்டு வந்து ஒரு கேரக்டர் வந்து ஓட்டிட்டு வந்து டெய்லி வந்து போகுது. ஸோ ஃபைனலாக இந்த சவுண்டை வந்து யார் தான் வந்து கிரியேட் பண்ணுறா, டம்மு டும்மு அப்படின்ற அந்த சவுண்டும் அண்ட் வந்து தூக்கம் இல்லாமல் நம்ம கதாநாயகன் படுற அவஸ்தையும். ஸோ இதுக்கு இடையில வந்து நம்ம கதாநாயகன் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்றாரு. சோ அந்த ஒரு போர்ஷன்ஸும் படத்துல வந்து இருக்கு. 1401 மேல் வீட்ல இருந்து மறுபடியும் சத்தம் வருது. இந்த படத்தினோட மிகப்பெரிய ஒரு பலமா அப்படின்னா இந்த கதைக்களத்தை தான் நான் வந்து சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கதைக்களமாவே வந்து இந்த கதைங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. ஸோ அந்த ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம்ப்டை தான் இந்த படக்குழு வந்து பண்ணியிருந்திருக்கு. ஸோ இதுல ரெண்டு விதமான கான்செப்ட் வந்து போகும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபினான்ஷியலா அவர் வந்து படக்கூடிய கஷ்டத்தை வந்து ஒரு போர்ஷன்ல வந்து காமிக்கிறாங்க. உண்மையிலே அந்த போர்ஷன்லாம் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு போர்ஷனை வந்து நீங்க பாருங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா சீனுக்கு சீன் வந்து பரபரப்பா வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்துல வந்து நம்ம மென்டலி வந்து அந்த ஒரு சவுடனால ஏற்படக்கூடிய கதாநாயகனுக்கு அந்த ஒரு ப்ரெஷரை வந்து படத்துல வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு டார்ச்சரை வந்து நம்ம கதாநாயகன் எப்படியெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றாரு, அந்த ஒரு சவுண்டை வந்து யார் தான் வந்து கிரியேட் பண்றா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான கான்செப்ட்ல வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு விதமான போர்ஷன்ஸுமே வந்து படத்துல நல்ல ஒரு பரபரப்பா வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ண உடனே நான் அந்த கதையை வந்து பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் ஜானர் படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்ல தான் அந்த படத்தை வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்லோவாக தான் வந்து போனுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு த்ரில்லர் படம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தில் உள்ள கதையும் அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் வந்து இந்த படத்தை வந்து நல்லாவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கதையை வந்து செட் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம்னாலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கதையை வந்து ஸ்லோவா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே ஒரு டெம்ப்ளேட் தான் வந்து இங்கேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் போன ஃப்ளோங்கிறது ரொம்ப நல்லாவே வந்து நீட்டாவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்த கதாபாத்திரங்களோட பெர்ஃபார்மன்ஸ், கதாநாயகனோட பெர்ஃபார்மன்ஸ், காங் அவருடைய பேர் தான் வந்து காங் அப்படின்னு அவரோட ரியல் நேம். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒவ்வொரு சீன்லையும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து நடிச்சிருந்தாரு. குறிப்பாக வந்து அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டார்ச்சர் வந்து ஒன்று வந்து அனுபவிக்கிறாரு. எமதாண்டா இந்த சத்தத்தை எல்லாம் வந்து உருவாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்ச்சர் வந்து அவருக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ காட்டக்கூடிய அந்த அப்போ வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு கோவத்தையும் அண்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அழுகிற மாதிரி கொஞ்சம் எமோஷனலாகவும் வந்து படத்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த போர்ஷன்ஸும் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபுல் ஆஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து படத்தில் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. எவிடன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சே தீருவேன்.
அதே மாதிரி வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் நல்லாவே வந்து நான் படத்தில் வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு கொஸ்டின் வந்து படத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்ததுங்கிறது இந்த படத்தை வந்து நல்லா ஒன்றி பார்க்க வச்சது. ஸோ நல்ல ஒரு சஸ்பென்ஸான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதே மாதிரி வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் பார்த்த ஃபீலும் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை வந்து அந்த ஒரு மிஸ்டீரியஸான அந்த சவுண்டை வந்து யார் தான் வந்து கிரியேட் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வந்து அந்த ஸ்டார்டிங்ல டு எண்டிங் வரையும் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து கொண்டு போனாங்கல்ல. ஸோ அந்த விதமே வந்து படத்தில் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எழுதியிருக்கிறது வந்து கிம் தே ஜூன் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து எழுதியிருக்காங்க. படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து 2 பேர் வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கதைக்களத்தை யோசிச்சதும் அந்த 2 கான்செப்டா வந்து இந்த படத்தை வந்து டெலிவரி பண்ணதும் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். என்ன வெறுப்பு ஏத்துறீங்கடா. அந்த சத்தத்தை நீங்க தான் போடுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நானா? எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து ஃபினான்ஷியலாக அவர் வந்து ஒரு ப்ரெஷருக்கு வந்து போவார். ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் வந்து வரும். ஸோ அந்த ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். குறிப்பாக வந்து அந்த சைக்காலஜிக்கல் அந்த ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ணுறது மிஸ்டீரியஸ் சவுண்ட் அதை வந்து ஒரு பக்கம் தள்ளி வைங்க. ஸோ இவர் இந்த பக்கம் ஒரு ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அந்த போர்ஷன்ஸ் வந்து படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு சவுத் கொரியன் ஃபிலிம் அப்படின்னாலே வந்து அந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம போயிட்டு வந்து படம் பார்ப்போம். ஸோ அப்படி தான் போயிட்டு வந்து இந்த படத்தை வந்து பார்த்துருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் உள்ள அந்த வித்தியாசமான கதைக்களம் ஸோ அது வயசு வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபைடு வந்து பண்ணுறாங்க. அண்டு நெகட்டிவ் சைடு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது, சொல்லணும்னா சொல்லலாம். பட் ஆனால் இந்த படத்தில் உள்ள அந்த கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது என்னதான் வந்து நல்லா இருந்தாலும் அந்த கேரக்டர் கூட நம்மளால் வந்து போயிட்டு வந்து கனெக்ட் ஆக முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து வந்தது. ஸோ ரைட்டிங் சைடு வந்து அந்த கேரக்டர்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இன்னும் நல்ல ஒரு கேரக்டர்ஸ் ரைட்டிங்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இந்த விளையாடுறியா உன் மேல் வீட்டுக்காரனை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? இந்த படத்தில் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன்ஸை வந்து காமிச்ச விதம் வந்து படத்தில் எவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததோ ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் இன்னொரு ஒரு கான்செப்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மிஸ்டீரியஸான சவுண்டு வந்து எதனால் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஸோ அதை தேடி போகிற நம்ம கதாநாயகன் வந்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதையை வந்து செட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அது வந்து ரிவியல் ஆனதுக்கப்புறம் கதைக்களம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ராக் ஆகுறத வந்து பார்க்க முடியுது, கொஞ்சம் லேகிங்காக வந்து படம் போகிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து அந்த ரிவீல் போர்ஷன் வரையுமே வந்து படம் வந்து நல்லா இருக்குது. ஸோ ரிவீல் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து ரைட்டிங்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆனிச்சு. ஸோ அங்கங்கே வந்து டைவர்ட் ஆயிருந்திருக்காங்க. ஸோ ரைட்டிங்கில் இன்னுமே வந்து கிளாரிட்டி வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்துச்சு. எவிடன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சே தீருவேன். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பொழுது போகணும்னா டெஃபினட்டாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு போயிட்டு வந்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஓகே ஒரு டீசென்டான வாட்ச் தான் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ பட் ஆனால் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆகலை. ஒரு டீசென்டான ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் வந்து நமக்கு வந்து பர்சனலாக வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அண்ட் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸை வந்து படத்தில் இன்னும் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு படத்தில் வந்து எந்த விதமான அடல்ட் கண்டென்ட் வந்து இல்லை. ஸோ ஆனால் இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக வந்து டப்பிங் வந்து பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ யார் வந்து டப்பிங் பண்ணதுன்னு தெரியல, நிறைய கெட்ட வார்த்தைகள் வந்து படத்தில் வந்து இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங்கில் இந்த படம் அவைலபிளாக இருக்குங்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அண்ட் வந்து தனியாகவே வந்து படம் பார்க்க வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது OTT பிளாட்ஃபார்மில். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். அண்ட் நம்ம சேனலோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார் சைனிங் ஆஃப். பில்டிங் சத்தம் போடாது, அதில் இருக்கிறவங்களால தான் பிரச்சனை.